வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுக்காக நம்ம உருளைக்கிழங்க பாயில் பண்ணுறோம். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆகணும். சில்ட்ரன்ஸாக பண்ணுறோம். நம்ம சீஃபோட மூஞ்சியை கொஞ்சம் காட்டுங்க. நம்ம புரிஞ்சு கட்டுறாங்க. வணக்கம். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா உருளைக்கிழங்கு வேவுது. பாருங்க, நல்லா நம்ம செஃப் கிண்டிட்டு இருக்காங்க. நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க. 1 மில்லியன் அடிக்க போகிறோம். நம்ம 1 மில்லியன் அடிக்க போகிறோம்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி 1 மில்லியன் லைக்கு சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வீடியோ வேணும் போடுவேன். தயாராக இருக்கேன். அப்பா என்னப்பா அடுப்பு பற்ற வைக்கிறோம், என்ன பண்ணுறீங்க? தூங்கிட்டு இருக்கீங்களா? ஹை ஃப்ளேம் எடுத்துங்கன்னா இது புண்ணாக்கு பண்ணிடுது. புண்ணாக்கெல்லாம் ஏன்ப்பா அடைய ஓடுறீங்க? இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது கரெக்டாக இப்போ அரை கொதிச்சிருச்சு. இது எவ்வளோ போதும் நம்ம எடுத்து ஒரு பவுலில் செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, கொஞ்சம் தமிழில் பேசுங்க. நாங்கள் பேசுகிறேன். செக்யூர் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இது அடுத்தது மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோவும் எடுத்து வச்சிட்டோம். அப்படியே கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கர்ட் எடுத்து வச்சுருக்கோம். இது என்ன மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன போடணும்னா, கடல மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க, பெப்பர், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில். முதல்ல தவா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். டான்சிங் வீடியோ. இப்போ நல்லா அடுப்பு காஞ்சிட்டு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுக்காக மெஷர்மெண்ட் ஒரு டம்ளரில் பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா இது பண்ணிக்கலாம், டிப் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு டிப் பண்ணிக்கணும். அப்படியே இந்த தயிரில் ஒரு டிப் பண்ணிக்கிட்டு இப்போ கார்ன்ஃப்ளவரில் ஒரு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரும். இப்போ இதில் போட வேண்டியதான். என்ன சூடாகல ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் அது வரைக்கும் மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஆமாங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம நறுக்கி வச்ச இதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா போடலாம். இப்போ நான் எப்படி டிப் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை இப்போ டிப் பண்ணாலும் ஒவ்வொன்றா போடலாம். இப்போ பேன் நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கனால இடம் இருக்கும். பாருங்க எப்படி இதாகுதுன்னு. நல்லா சூப்பராகுது. நல்லா ஒன்று விட்டாமல் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போடுற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒன்று ஒன்றா போடணும். அப்போ தான் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வேவும். நல்லா ஓரளவுக்கு உள்ளார் சைடு வெந்திருக்கு. லைட்டாக திருப்பி விடாமல் அப்படியே வச்சுருப்போம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு நல்லா டேஸ்டஸாக இருக்கும். இது மினி கேஎஃப்சினே நீங்கள் வச்சிங்களா? பட்
சிக்கன் இல்லாமல். பட் நான்வெஜ் நோ, வெஜ்ஜி ஒன்லி. ஏன் நான் இவ்வளோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.